ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சாட்சாத்கார வைபவம். விமர்சையாக நடைபெற்ற பார்வேட்டி உற்சவம். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன்ஜீயர் சுவாமிகள். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான உயர் அதிகாரிகள். திருச்சானூர் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஜென்ம நட்சத்திர உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட உற்சவர். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் புஷ்கரணி ஆரத்தி. வைபவமாக ஆதி தம்பதிகளுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. சென்னை காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆடி திருவிழா. உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். தஞ்சை பெரிய கோவிலில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஆஷாட நவராத்திரி விழா. ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த சாட்சாத்கார வைபவத்தின் நிறைவாக பார்வேட்டி உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையொட்டி நேற்று மாலை கோவில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல சுவாமிக்கு இரு குடைகள் பிடித்தபடி பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்ததும் உற்சவரை ஸ்ரீவாரிமிட்டு அருகே உள்ள பார்வேட்டி மண்டபத்திற்கு ஊர்வலமாக சுமந்து சென்றனர். அலங்கார பிரியன் சர்வ ஆபரணங்களுடன் உறைவாள், கதாயுதம், வில், அம்பு உள்ளிட்ட ஆயுதங்களோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி மண்டபத்தை அடைந்தார். அங்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மேடை மீது சுவாமியை எழுந்தருளச் செய்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் டாக்டர் சரத் தம்பதிகள் முன்னிலையில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் எம்பெருமான் வனவிலங்குகளை வேட்டையாடும் வைபவத்தை அர்ச்சகர்கள் சிறப்பாக நடத்தி காட்டினர். இதையடுத்து சுவாமிக்கு ஆரத்தி காட்டி மண்டப மேடையில் குழுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய இணை செயல் அலுவலர் டாக்டர் சரத் அவர்கள் எம்பெருமானுக்கு பார்வேட்டி உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஜீவராசிகளும் சுபிட்சமாக வாழ எம்பெருமானை பிரார்த்திப்பதாகவும் கூறினார். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன்ஜீயர் சுவாமிகள் தரிசித்தார். இதையொட்டி திருமலைக்கு வருகை தந்த ஸ்ரீமத் ஆண்டவன்ஜர் சுவாமிக்கு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி வரவேற்பு அளித்து திருமலையில் உள்ள ஸ்ரீ பேடி ஆஞ்சநேய சுவாமி சன்னதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஆஞ்சநேய மைந்தனை தரிசித்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமி ஸ்ரீரங்கம் ஜீயருக்கு மரியாதைகள் செய்து வரவேற்றார். தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தார ரவிச்சந்திரா, கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி ஆகியோர் முன்னே செல்ல பல்லாக்கில் சிடாரி வைத்து ஆலயத்திலிருந்து எதிர்கொண்டு ஜீயரை வரவேற்றனர். தொடர்ந்து ஸ்ரீ சிடாரியை ஜீயர் சுவாமிகள் வணங்கியதும் அதிகாரிகள் அவரை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். வெள்ளி மகாத்வாரம் வழியாக சென்று மூலவரை தரிசித்துவிட்டு கோவிலின் வெளியே வந்து பேசிய ஜீய சுவாமிகள், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எண்ணுள் புக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடியை தரன்குன்ற மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துந்து போனேன்னு இங்கு அக்காரக்கனியாக எம்பெருமான் வெல்லமும் அரிசியும் சேர்ந்து நமக்கு ருச்சியை கொடுக்கிறாமா போலே எம்பெருமான் நமக்கு ஆவிர்பவிக்கிறான் அர்ச்சாவதாரத்திலே. அந்த அர்ச்சாவதாரத்தை நாம் வேங்கடம், வேம்னா பாபம், பாபத்தை போக்கக்கூடியவன் பரமன், அந்த பையத்துயின்ற பரமனாக அவதாரம் செய்து பாமரனுடைய பண்டிதனுடைய பாபங்களையும் போக்கக்கூடியவனாக எம்பெருமான் ஆவிர்பவிக்கிறான். அந்த ஆவிர்பவித்த பெருமாளை நாம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அவனுக்கு தொண்டு செய்து அவன் அருளை பெற்று நாம் வாழ்வதே நம் கடமை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து ஜிஎஸ் சுவாமிகள் மாட வீதி வழியாக சென்று திருமலை நம்பி சன்னதியை அடைய அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து
திருமலை நம்பிக்கை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு திருமலையில் உள்ள ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராமானுஜர் மடத்தில் GS சுவாமிகள், திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர், கூடுதல் செயல் அலுவலர் ஆகியோருக்கு மரியாதைகள் செய்து ஆசி வழங்கினார். திருச்சானூரில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமிக்கு ஜென்ம நட்சத்திரமான ஹஸ்தத்தை முன்னிட்டு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் இருந்து உற்சவர் ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாளை சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். உற்சவருக்கு ஆரத்தி காட்டி இருகுடைகள் பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். கோவில் யானை நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல சர்வ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து அருள்பாலித்தார் உற்சவர் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி. தொடர்ந்து வழிநெடுகிலும் ஏராளமானோர் உற்சவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சோமவாரத்தை முன்னிட்டு ஆதி தம்பதிகளுக்கு புஷ்கரணி ஆரத்தியும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தந்த ஆதி தம்பதிகளுக்கு கற்பூரம் காண்பித்ததும் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல சிவபாகம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கோவிலை சுற்றி வலம் வந்து புஷ்கரணியை அடைந்தனர். அங்கு படித்துறையில் உற்சவர்களை நிறுத்தி மலர்கள் தூவி அர்ச்சித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருக்குளத்திற்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு மலர்கள் தூவி திருக்குளத்திற்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் புஷ்கரணி ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து மீண்டும் மங்கள வாத்தியங்களோடு ஆதி தம்பதிகளை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்தை அடைந்து ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமிக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் ஆடியபடி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளை பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்கியபடி இருக்க பக்தர்கள் பலவித பழங்கள், மங்கள பொருட்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்ததும் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேதராக உற்சவ ஸ்ரீ பவளவண்ண பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர் மாலைகள் சாற்றி தூப தீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் அணிவித்து ஆரத்தி காண்பித்ததும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி தெய்வங்களுக்கு தூப தீபமும் அதனைத் தொடர்ந்து கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தத்துடன் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளன்று சிவாலயத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து நவ தானியங்கள் கொண்டு அம்பிகைக்கு அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. தண்டம், ஏர்கலப்பை தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி நவதானிய சுரூபினியாக காட்சி கொடுத்த ஸ்ரீ வாராகி அம்மனை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவில் வளாகத்தில் மேடை மீது உற்சவரும் விசேஷ அலங்காரத்துடன் அமர்ந்து காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. 8ஆம் திருநாளில் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்து ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு தீபம் காண்பித்தனர். உக்ரகத்தை தணிக்கும் வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் அபயமும் வரதமும் அருளிய மூலவர் ஸ்ரீ மகா வாராகி அம்மனையும் ஆபரணங்கள் அணிந்து வெள்ளிக்கவசம் தாங்கியபடி காட்சி தந்த உற்சவரையும் பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அருள்மிகு துணைமாலை அம்மன் சமேத ஸ்ரீ திருமேனிநாதர் கோவிலில் ஆடித்த பசு திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கொடிமர வளாகத்தை பச்சை மற்றும் வண்ண மலர் தோரணங்களால் கொண்டு சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கொடிமர வளாகத்தில் விநாயகர் அஸ்திர தேவியுடன் உற்சவர் அருள்மிகு துணைமாலை அம்மனை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஊர்வலம் சென்று வந்த கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து கொடிமரம் அருகே வைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பட்டத்திற்கு ஆரத்தி காட்டி வேத மந்திர உச்சாடனங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க கம்பத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் பீடத்திற்கு பலவித திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மாலைகள் சுட்டி அலங்கரித்து கோபுர தீபமும் மகா மங்கள ஆரத்தியும் காட்டப்பட்டன. இதையடுத்து அருள்மிகு துணைமாலை அம்மனுக்கும் பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. சிவகங்கை நகர் குண்டூரணி பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவிலின் 72ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கருவறையில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்து மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மஞ்சள் சந்தனம் குங்குமம் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் சாற்றி அலங்கரித்து பஞ்சகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தரிசித்ததும் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமந்து கொண்டு கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பிரதான கலசம் பூங்கரகம் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் மீண்டும் கோவிலை அடைந்ததும் மூலவருக்கு தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இஸ்கான் கோவிலின் சார்பில் ஸ்ரீ ஜெகநாத ரத யாத்திரை விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி 4 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட ரதத்தில் பலராமர், சுபத்ராதேவி மற்றும் ஸ்ரீ ஜெகநாதர் திருவுருவங்களை மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ரத புறப்பாடு துவங்கியது. ஏராளமானோர் தேங்காய், பூசணி ஆகியவற்றில் கற்பூரம் ஏற்றி வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். பல்வேறு வீதிகள் வழியாக ஜெகநாதரின் ரத யாத்திரை சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. நாமக்கல்லில் அமைந்துள்ள அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் ஒரு பகுதியாக மலர் பிரபை நிறுத்தி வாகனத்தில் காவல் தெய்வத்துடன் அம்மன் உற்சவ மூர்த்திகளை அமர்த்தி கொண்டு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு சிகப்பு மற்றும் பச்சை பட்டு சேலைகள் கட்டி சர்வாபரணங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் சூலமும் உறைவாளும் தாங்கியபடி அம்மன் உற்சவ மூர்த்திகள் காட்சி தர காவல் தெய்வமும் விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிய பக்தர்கள் தெய்வங்கள் மீது மலர்கள் தூவி வழிபட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் திருவிழாவின் மற்றொரு நாளில் மூலவரம்மன் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி காண்பித்தனர். கோவில் வளாகத்தில் அம்மன் உற்சவ மூர்த்திகளோடு காவல் தெய்வத்தையும் நிறுத்தி கோபுர தீபம் மற்றும் கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பரிவார தெய்வங்களுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அம்மன் உற்சவ மூர்த்திகளை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் ஏராளமான பெண்கள் தெய்வங்கள் முன்பு மங்கள பொருட்களோடு மாவிளக்குகளை ஏற்றி வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். பிறகு வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் உற்சவ மூர்த்திகளை வீதி உலா அழைத்துச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு ஆடி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் சுயம்பு வடிவாகவும் பீடத்தின் மேல் அமர்ந்த கோலத்திலும் அருள் புரியும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் அலங்கரித்து
ஆசனத்தின் மேல் ஒய்யாரமாக வீற்றிருக்கும் தேவியாக அமர்த்தியிருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு விசேஷ அலங்காரத்தில் மூலவரும் கண்மலர்களோடு சுயம்பு மூர்த்தியும் காட்சி தர அஷ்டோதர நாமங்கள் கூறி உதிரி பூக்களாலும் வேப்பிள்ளையாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் அருள்மிகு மகா மாரியம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். சேலம் அருள்மிகு தண்ணீர் பந்தல் காளியம்மன் கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் கருவறையில் வேப்பிள்ளை மற்றும் மாவிலையால் பிரபை நிறுத்தி மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி தீஜ்வாலை நாக கிரீடத்துடன் காதணிகளும் மூக்குத்தி புல்லாக்கோடு சர்வ ஆபரணங்களும் சூட்டி எலுமிச்சை மாலைகள் வேப்பிள்ளை மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சூளம் ஏந்திய தேவியாகவும் வேப்பிள்ளைக்காரியாகவும் அம்பிகை அழகாக அருள்பாலிக்க மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்ய அனைவருக்கும் விபூதி குங்குமத்துடன் மலர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் அமைந்துள்ள கோட்டை அருள்மிகு வேம்புலியம்மன் கோவிலில் 508 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். உற்சவர் அம்மனுக்கு கற்கள் பதித்த ஆபரணங்களோடு பச்சை பட்டுடுத்தி அலங்காரம் செய்து மேடை மீது அமர்த்தியிருந்தனர். கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த தேவி எதிரே ஏராளமான பெண்கள் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு திருவிளக்குகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிறைவாக உற்சவர் ஸ்ரீ வேம்புலி அம்மனுக்கும் பல்வேறு தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சின்ன பெருமாள் குப்பம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக தாரை தப்பட்டைகள் பம்பைகள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால்குடங்களை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக கோவிலை அடைந்தனர். அங்கு அம்மன் சிரசிற்கும் மூலவருக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உற்சவர் அம்மனுக்கு நீல பட்டுச்சேலை கட்டி சர்வ ஆபரணங்களோடு கிரீடம் அணிவித்து ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அலங்காரம் செய்திருந்தனர். வண்ண மலர் பிரபை கொண்டு சர்வ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் உற்சவர் அருள்மிகு கருமாரியம்மன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு படவேட்டம்மன் கோவிலின் 47ஆம் ஆண்டு ஆடி பெருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுந்தர விநாயகர் கோவிலில் உற்சவர் கணநாதனுக்கு சிகப்பு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்கள் அணிவித்து கிரீடம் சுட்டி அலங்காரம் செய்து மேடை மீது அமர்த்தியிருந்தனர். அருள்மிகு படவேட்டம்மனையும் சிம்ம வாகினியாக விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து அருகே தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் அஞ்சனை மைந்தன் ஆகியோரையும் நிறுத்தி தீபம் காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து முக்கிய பிரமுகர்கள் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு கோவிலில் இருந்து முகூர்த்த கம்பம் ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டது. பின்னர் அருள்மிகு படவேட்டம்மன் கோவிலை அடைந்ததும் முகூர்த்த கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது. இதையடுத்து முகூர்த்த கம்பத்திற்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க அனைவர் முன்னிலையிலும் ஆரத்தி காட்டியதும் பெண்கள் மலர் தூவி வழிபட்டனர். காஞ்சிபுரம் அடுத்த கீரநல்லூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு மங்கள காளி உடனாகிய ஸ்ரீ யோக காளீஸ்வரர் கோவிலில் ஆடி மாத கூழ்வார்த்தல் நிகழ்வை முன்னிட்டு ஏராளமானோர் பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அருள்மிகு சித்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்ததும் பால்குடங்களை வைத்து பக்தர்கள் காப்பு கட்டி விரதங்களை துவக்கினர். பிறகு பம்பைகள் முழங்க அம்மனை வர்ணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அம்மன் திருமுகம் பதித்த கரகத்திற்கு காப்பு கட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பம்பைகள் உடுக்கை அம்மன் பூங்கரகம் முன்னே செல்ல கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக துவங்கியது.
சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால்குடங்களையும் தீச்சட்டிகளையும் ஏந்தியபடி பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு மங்கள காளியுடனாகிய ஸ்ரீ யோக காளீஸ்வரர் கோவிலை அடைந்தனர். பிறகு தனி சன்னதியில் வீற்றிருக்கும் மங்கள காளியம்மனுக்கும் உற்சவருக்கும் பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே மேட்டுத்தண்டலம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தண்டு மாரியம்மன் கோவிலில் 17ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர் அம்மனை ஆசனத்தின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்து அருள் புரியும் தேவியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தலவிருட்சத்தின் கீழே சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்து அருள் புரியும் தண்டு மாரியம்மனுக்கு தூப தீபங்கள் மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கும் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. இதையடுத்து பக்தர்களுக்கு விபூதி மற்றும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம், ராமநாதபுரம், தேனி, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவையொட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜை, அபிஷேக, அலங்கார, ஆராதனை உள்ளிட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணம் மேல காவேரி பெரும்பாண்டி பகுதியில் உள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வர சுவாமி கோவிலில் சுவாமி மற்றும் அம்பிகைக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஆலயத்தின் கிழக்கு திசை நோக்கி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து கற்கள் பதித்த ஆரங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பெண்கள் குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து பிரதான திருவிளக்கு மற்றும் பஞ்சமுக விளக்குகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக மூலவர்களான அருள்மிகு மங்களாம்பிகை, ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஆகியோருக்கு மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளிப்பட்டணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சௌபாகிய நாயகி உடனமர் ஸ்ரீ ரத்னேஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோவிலில் அமர்ந்து அருள்பாலிக்கும் விநாயகர், முருகப்பெருமான், மூலவர் ஆதி ரத்னேஸ்வரர், அஞ்சனை மைந்தன், பால தண்டாயுதபாணி, ஸ்ரீ சௌபாகிய நாயகி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், இளநீர், மாவு கரைசல் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகத்தை கண்கணுக்கு விருந்தாக நடத்தினர். தேனியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிவகணேச கந்த பெருமாள் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவையொட்டி கோவிலில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து மங்கள பொருட்களை சமர்ப்பித்ததும் ஸ்ரீ கன்னிகா பூஜை, சுஹாசினி பூஜை ஆகியவற்றை நடத்தினர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு தேங்காய்ப்பூ கொண்டு வர்ணம் தீட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி குடத்துடன் வெண்ணெய் தாழி கண்ணன் அலங்காரத்தில் உற்சவர் அம்மனும் மேடை மீது அமர்ந்து அழகாக அருள்பாலித்தார். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் பெண்கள் பின்தொடர உற்சவர் அம்மனை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு வையாளி சேவையும் நடத்தி பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் குடிகொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சந்தன குங்குமம் வைத்து மலர் கிரீடம் சூட்டி ஆபரணங்களுடன் மல்லிகை, ரோஜா, அரளி, கதம்பம், முல்லை, சம்பங்கி உள்ளிட்ட மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்தனர்.
அழகாக காட்சி தந்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. திருப்பூரில் அமைய பெற்ற அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க, தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு தேங்காய் பழங்களுடன் நெய்வேத்தியமும் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அம்பிகைக்கு ஊதா நிற பட்டுச்சீலை கட்டி ஆபரணங்களுடன் வெட்டிவேர், கண்ணாடி வளையல் மற்றும் விரலி மஞ்சள் மாலையோடு மலர் மாலைகள் சுட்டி அம்மனின் இருபுறமும் மருதாணி இலைகள் வைத்து அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி அழகாக அருள்பாலித்த ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மகா வாராகி அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சாட்சாத்கார வைபவம். விமர்சையாக நடைபெற்ற பார்வேட்டி உற்சவம். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன்ஜியர் சுவாமிகள். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான உயர் அதிகாரிகள். திருச்சானூர் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஜென்ம நட்சத்திர உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட உற்சவர். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் புஷ்கரணி ஆரத்தி. வைபவமாக ஆதி தம்பதிகளுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. சென்னை காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆடி திருவிழா. உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். தஞ்சை பெரிய கோவிலில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஆஷாட நவராத்திரி விழா. ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.